வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நெறைய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்ட பார்ப்போம். இன்னைக்கு டேல நிஃப்டி 50லலாம் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் தான் ஏற்பட்டிருக்கு. வெறும் ஒரு 17 பாயிண்ட்ஸ் வரைக்கி ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ நிஃப்டி குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 130 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ பெரிய ஒரு வொலடைல் எல்லாம் இன்னைக்கு நம்ம இண்டெக்ஸ் லெவல்ல இல்ல. பட் பல பங்குகள் பார்க்கும்போது குறிப்பா ஐடிசி எல்லாம் இன்னைக்கு டேல பயங்கரமான ஒரு வொலடைல்ல இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோலயும் சில இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன நிறை, குறைகள், பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. ஆனா பெரிய அளவுக்கு வால்யூம் இல்லாம தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் இன்னைக்கு நியூ இயர் காரணமா பார்ட்டிசிபேட் பண்றத குறைச்சிருக்கலாம். இன்னைக்கு வெறும் 1000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 4300 கோடிக்கு வித்திருக்காங்க. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது 3200 கோடிக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வித்து வச்சிருக்காங்க நெட்டா. அதே சமயத்துல டிஐஎஸ் ஒரு 1525 கோடி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல பணத்த பம்ப் பண்ணியிருக்காங்க. மொத நாளே எஃப்ஐஐஸ் அமோகமா விற்பனையாளரா தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எப்படி போகுதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2026ல நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த இடத்துலலாம் வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, உருவாகும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அப்படி உருவாகும்போது நல்ல ஒரு அக்ரஸிவான ஒரு பிளானோட அந்த பங்குகள்லாம் நான் என்டர் ஆவேன். ஸோ கண்டிப்பா ஆகும்போது அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா தான். இதுல மாருதி சுசுகி வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்த டிசம்பர் மாசம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா 2,17,854 யூனிட் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வித்திருக்காங்க. ஸோ இதுல இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 1,78,000 யூனிட் தான் வித்திருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,82,000 யூனிட் கிட்ட பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி நம்ம நாட்டுல மட்டும் வித்திருக்காங்க. ஸோ இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸோ இவங்களுடைய இந்த எஸ்யூவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஆல்டோ அண்ட் எஸ்பிரஸோ போன்ற வண்டிகளோட சேல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கிறதா டேட்டா குடுத்துருக்காங்க. 92,000 யூனிட் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த சிறிய ரக வண்டிகள் விற்பனையா இருக்கிறதா மாருதி சுசுகி கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. ஸோ பலினோ, ஸ்விஃப்ட் டிசைர் போன்ற வண்டிகள் எல்லாம். அதுபோக இந்த எஸ்யூவி விக்டோரிஸ், அதுக்கப்புறம் கிராண்ட் விட்டாரா, ஸோ இந்த வண்டிகளும் நல்ல விற்பனையா இருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. ஸோ ஸ்மால் செக்மெண்ட் ரொம்பவே ஒர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ அது அப்படியே பார்க்கும்போது ஒரு ரெக்கவர குடுத்துட்டு இருப்பது மாருதி சுசுகிய பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஸோ விக்டோரிஸோட புக்கிங் பார்த்தீங்கன்னா, 70,000 உயர்ந்திருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ விக்டோரிஸ்க்கு சரியான ஒரு வரவேற்பு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ஒருத்தன் புதுசா கார் லான்ச் பண்ணதும் இந்த அளவுக்கு ஒரு நம்பர கொண்டு வருவது ரொம்ப கடினமான ஒரு செயல். பட் அத மாருதி சுசுகி புது மாடல்ல லான்ச் பண்ணி அசால்ட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியும் இந்த மாசம் ஒரு 10ஆம் தேதி இல்ல ஒரு 12ஆம் தேதிக்குள்ள நமக்கு விக்டோரிஸ் அதுவும் இண்டிவிஜுவல் வண்டிகளோட சேல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 யாரு, நம்பர் 2 யாரு அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயில்டா. அடுத்தது 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருக்காங்க. கிட்டத்தட்ட 50,946 யூனிட் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்கா நம்ம மார்க்கெட்ல வித்திருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இதனால 2வது இடத்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா புடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் சேல்ஸ் பார்க்கும்போது 86,000 யூனிட்டா இருக்கு. எல்லா செக்மெண்ட்லயும் மஹிந்திரா நிறுவனம் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணியிருக்காங்க. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள்ல 2ண்ட் பொசிஷனுக்கு அகைன் வந்துட்டாங்க. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க 3வது இடத்துல. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஓவராலா டோட்டல் சேல்ஸ் எக்ஸ்போர்ட்டோட சேர்த்தி 50,519 யூனிட் வித்திருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் பார்க்கும்போது 50,046 யூனிட் வித்திருக்காங்க. ஸோ இவங்களும் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல ஒரு உயர்வ தான் குடுத்துருக்காங்க. ஸோ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்தது ஹியூண்டாய். ஸோ 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு பாவப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. பட் ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் சில வண்டிகள லான்ச் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ எர்டிகா மாரி ஒரு எம்பிவியும் லான்ச் பண்றதுக்கான ஒரு முனைப்புல ஹியூண்டாய் நிறுவனம் வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் ஹியூண்டாயோட குரோத் தொடருதான்ட்டு. இருந்தாலும் ஹியூண்டாய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாரா இருந்தாலும் கூட, ஸோ ஹியூண்டாயோட பங்கு விலை பார்க்கும்போது நல்ல ஒரு டாப்ல இருக்கு. அதனால நம்ம இத பெருசாலாம் ஒண்ணும் இது பண்ணிக்க வேண்டாம். 42,000 யூனிட் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல வித்திருக்காங்க. ஸோ ரொம்பவே பின்தங்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ஆனா எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது
வழக்கம் போல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. 16,000 யூனிட் கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஓவராலா நம்ம நாட்டிலிருந்து அதிகப்படியா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனமா இருக்கிறது மாருதி சுசுகி தான். 24,000 வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி இந்த டிசம்பர் மாசம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, மாருதி சுசுகி எக்ஸ்போர்ட்லயும் சரி, டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிறுவனமா நம்ம நாட்டுல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, மாருதி சுசுகியும் இந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, பல புது மாடல்ஸ வந்து இறக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ எம்பிவி ஒண்ணு ஈவில பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு தயாரா இருக்கு. கூடவே ஒரு எஸ்யூவியும் வந்து லான்ச் பண்றதுக்கு தயாரா வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு 7 சீட்டர் ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா நான் பார்த்துருந்தேன். ஸோ வரட்டும் ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்க்கும்போது அசோக் லேலண்டோட சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 42,000 யூனிட் கிட்ட வந்து வித்திருக்காங்க. அசோக் லேலண்ட் அதில பாதி. எப்பவுமே டாடா மோட்டார்ஸ் விக்கிறதுல பாதி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் வந்து விப்பாங்க. அந்த மாரி தான் இப்பவும் வித்திருக்காங்க. 21,533 யூனிட் டோட்டலா வந்து வித்திருக்காங்க. இதில டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்கும்போது 19,885 யூனிட் கிட்ட வந்து இருக்கு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். எய்ச்சர் மோட்டாரே கிட்டத்தட்ட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட் கிட்ட வந்திருக்காங்க. அசோக் லேலண்ட்ல பாதி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, எய்ச்சர் மோட்டார் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு டேல அதிகப்படியான ஒரு ஏற்றத்த கொடுத்த நிறுவனமே அசோக் லேலண்டா தான் வந்து இருக்கு. ஸோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். விரைவில் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் 200 ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் கூட இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உயர்ந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவேஷன்ல இல்ல. என்னடா இவன் பிஇ வச்சு சொல்றானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் பிஇ ரேஷியோவெல்லாம் பெருசா வந்து பார்க்கல. ஆனா இந்த பங்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 100% மேலான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஒரு குரோத் வந்து வேகமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இல்ல. ஸோ அதனால இதுக்கப்புறமெல்லாம் நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு, ஸோ ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டு எந்த பங்குலயும் ஒரு முடிவுக்கு நம்ம வரவே கூடாது. எப்படி வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு பீக்க தொட்டுட்டு 50% வரைக்கான சரிவ குடுத்தது. ஸோ யாராச்சும் நெனச்சாங்களா அந்த பீக்ல இருக்கும்போது? அப்ப நம்ம சொல்லும்போது, "யார்றா இவன் கிறுக்கன் பீக்ல இருந்து இது கீழ விழுகும். இதெல்லாம் இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும். பிஇ ரேஷியோவ பாரு" அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அது இப்போ 50% வரைக்கான கரெக்ஷன வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. நான் என்ன நெனைக்கிறேன்னா, இன்னும் கூட கரெக்ட் ஆகும் அப்படின்னு தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொசிஷன் பில்டிங்க வந்து நான் டாடா மோட்டார்ஸ்ல பண்ணாம வெயிட் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, வந்து அதத்தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கீழ இறங்காது. ஸோ ஆல்ரெடி வந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ ஒண்ணு கிடைச்சா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. இல்லைன்னா அத வந்து நான் மிஸ் பண்ண போறேன். அத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு வந்ததுன்னா, கவலையே படாம பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்யணும்னு நெனச்சேனோ அந்த பிளான வந்து செய்வேன். இதுக்கு முன்னாடி நம்ம டிசிஎஸ்ல பண்ணியிருக்கோம். ரீசென்ட்டா நான் சொல்றேன். இன்னைக்கு டேல ஐடிசில வந்து பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது மேபி ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்தாலும் கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய புடிப்பேன். ஸோ இந்த வருஷம் சில பங்குகள்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறேன். அதுல ஒண்ணு நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாரி இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுபோக இன்னும் சில சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் வந்து இருக்கு. பட் அந்த சின்ன சின்ன பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பெரிய பங்குகள பற்றி கண்டிப்பா பண்ணேன்னா, அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கிட்ட இருந்து Q3 பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பிசினஸ் அப்டேட் பார்க்கும்போது ஓவராலா அவங்களுடைய பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 14% க்ரோ ஆயிருக்கு. 1,07,000 கோடி கிட்ட இப்ப அவங்களுடைய ஓவரால் பிசினஸ் வந்து இருக்கு. ஸோ டெபாசிட் பார்க்கும்போது ஒரு 12.8% வரைக்கான ஒரு குரோத்த பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டெபாசிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 56,000 கோடி வரைக்கும் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸஸ் பார்க்கும்போது 16% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அது ஒரு 50,760 கோடியா இருக்கு. காசா பார்க்கும்போது ஒரு 15% வந்து உயர்ந்திருக்கு. இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் இயர் ஆன் இயரோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்க்குறோம். இதுவே நம்ம போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணணும்னா, ஸோ சிங்கிள் டிஜிட் குரோத் தான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் காட்டியிருக்கு. ஸோ இவங்க மட்டும் இல்ல. வேற எல்லாரும் வந்தாலும் அதே சிங்கிள் டிஜிட் குரோத்த தான் காட்டுவாங்க. பட் இந்த பேங்க்குக்கு பெருசா அசெட் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்ட்டுலாம் இல்ல. ஸோ ப்ராப்பரான ஒரு வேகத்தில வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் இந்த டிஎம்பி. ரிசல்ட் வரட்டும். ஸோ பெரிய ஒரு குரோத் இருக்காது. ஒரு நார்மலா ஒரு 10% வரைக்கான ஒரு
ஒரு ப்ராஃபிட் குரோத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த டிஎம்பியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்தியன் பேங்க் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்தியன் பேங்க் பார்க்கும்போது ஓவராலாக அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு 13.4% வரைக்கான க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்க. இதே கிராஸ் அட்வான்சஸ் பார்க்கும்போது 14% உயர்ந்திருக்கு. 6,00,000 கோடி கிட்ட கடன் கொடுத்துருக்காங்க. டெபாசிட் பார்க்கும்போது 12.5% வந்து உயர்ந்திருக்கு. எப்படி வந்து டிஎம்பிக்கும் இதே அளவுக்கு தான் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்தியன் பேங்க்குக்கு பார்க்கும்போதும் இதே அளவுக்கு தான் உயர்ந்திருக்கு. ஆனால் இந்தியன் பேங்கோட டெபாசிட் கிட்டத்தட்ட 8,00,000 கோடி கிட்ட இருக்குது. ஆனால் டிஎம்பி ஒரு 56,000 கோடி கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதான் பேங்க்கோட சைஸ். இதை வச்சு தான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் நம்ம இந்தியன் பேங்க்கை டிஸ்கஸ் பண்ணல. நம்ம டிஸ்கஸ் பண்ணது வேறு பேங்க். பட் அவங்களும் பெரிய ஒரு புக் சைஸ் இருக்கக்கூடிய வங்கிகள். இந்தியன் பேங்க்கை காட்டிலும் ஓரளவு பெரிய வங்கிகளை கூட நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ பெரிய ஒரு பிஸ்னஸ் சைஸ் இருக்கக்கூடிய பங்குகள் நல்ல வேல்யூஷனில் கிடைக்கும்போது நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி பலரும் படுத்துனாங்க. பட் ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிருச்சு. ஸோ இப்போ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அகைன் நமக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்தது வேற ஒரு இடத்துல வாய்ப்பு வரும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பிடிப்பதற்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஓலா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓலாவோட டிசம்பர் சேல்ஸ் பார்க்கும்போது 9,000 யூனிட் கிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் ஷேர் ஒரு 9% கிட்ட வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இன்னும் வந்து அவங்க அடுத்த ஹை கிலோவாட் பேட்டரி ஒரு 5 கிலோவாட் பேட்டரி இருக்கக்கூடிய வண்டியை இன்னும் முழு வீச்சில் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கலை, டெலிவரி பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ ஒன்ஸ் வந்து ஆரம்பித்தாங்கன்னா அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய சேல்ஸ் உயரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் நடக்குதான்ட்டு. அடுத்து என்எம்டிசி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. என்எம்டிசியோட டிசம்பர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% வந்து ரைஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் என்ன தான் வந்து ப்ரொடக்ஷன் ரைஸ் ஆனாலும் கூட சரியான விலை வந்து என்எம்டிசியோட அயன் ஓருக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது தான் மிக ஒரு பொருத்தமான ஒரு கேள்வியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் ப்ரொடெக்ஷனை வச்சு மட்டுமே நம்ம இந்த நிறுவனங்களை வந்து அளவிட முடியாது. ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து உயர்வதும் இந்த மாதிரி மைனிங் கம்பெனிஸ்க்கு ரொம்பவே பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்தது ஐடிசி. இப்போது ஐடிசியோட சிகரெட் ப்ரைஸ் குறிப்பாக வந்து இந்த கிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 24-25 ருபீஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஒரு ₹5 இல்லை ஒரு ₹6 வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் இந்த ₹5 ₹6 ப்ரைஸ் ஹைக்கை ஐடிசி உடனே வந்து கஸ்டமர் கிட்ட பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போது டக்குன்னு வந்து இந்த ப்ரைஸ் ஹைக்கை வந்து பாஸ் பண்ணால் கிங்ஸு, லைட்ஸு, கிளாசிக்கு இதெல்லாம் விற்கிறதோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ட்ராப் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இருக்குது. ஸோ கன்சியூமர் பார்த்திங்கன்னா கிங்ஸை மறந்துக்கிறதுக்கான சான்சஸ் கூட வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து கோல்டு ஃபில்ட்ரு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இன்டிமெண்ட்டு அப்படின்ட்டு வந்து நகர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ப்ரைஸ் ஹைக் இந்த டேக்ஸோட ஹைக்கை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்சியூமர் கிட்ட பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட கஷ்டத்தை அந்த மார்ஜின் இம்பேக்டை ஐடிசி நிறுவனமே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ இதனால் மார்ஜின் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக இந்த வரக்கூடிய காலாண்டு Q3ல எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது. ஆனால் Q4ல் ஐடிசியோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த டேக்ஸ் ஹைக்னால் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஏற்படலான்னு பார்த்திங்கன்னா கிங்ஸ் அண்ட் லைட்ஸோட சேல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 25 ருபீஸ் கிட்ட எல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாட்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலாம். ஸோ ஸ்மோக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிங்ஸை விட்டுட்டு வேறு சிகரெட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெறும் 4 சிகரெட் ஒரு நாளைக்கு அடித்தாங்கன்னா ₹100 போய் நின்றோம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து கடினமான ஒரு செயல். அதனால் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்ற சிகரெட் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வருவதற்கு ஐடிசிக்கு டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா காலம் எடுத்துக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மகிள்டு சிகரெட் ஒரு தலைவலி ஐடிசிக்கு ஏற்படுத்துங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்தது வால்யூம் கன்சர்ன். ஸோ வால்யூமில் அதுவும் குறிப்பாக இந்த பெரிய சிகரெட்டோட வால்யூம் கிங்ஸு அதுக்கப்புறம் லைட்ஸோட வால்யூம் எல்லாம் கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு குறுகிய காலத்துக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன சிகரெட்ஸ் ஒரு ₹6 விற்கிறது ₹10 விற்கிறக்கூடிய சிகரெட் எல்லாம் ஓரளவு இந்த கிங்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், ஒரு போட்டியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பாசிட்டிவ் சைடு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த
ஐடிசி பார்க்கும்போது ஒரு ₹25 இல்ல அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, இந்த கிங்ஸ கொண்டு வராங்க. இதோட ஒரு இம்பாக்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி ரொம்ப தூரத்துக்கெல்லாம் வந்து போகாது. ஒரு 6 மாசம், இல்ல ஒரு 4 மாசம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து கன்சியூமர் வந்து பழகிருவாங்க. ரூ. 1 ₹2 அப்படிங்கிற மாரி ஐடிசி விலைய ஏத்துனாங்கன்னா, கொஞ்ச நாள்ல ஒரு ஷார்ட் டெர்ம்ல பிரஷர் இருந்தாலும், லாங் டெர்ம்ல கிங்ஸ பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது போக இன்னொரு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, ஐடிசி கிட்டயே சின்ன எம்எம்ல இருக்கக்கூடிய சிகரெட்ஸ் வந்து நெறையா இருக்கு. அதனால கஸ்டமரு கிங்ஸ விட்டு வெளிய போனாலும் கூட, மற்ற கம்பெனிஸ் பக்கம் போகாம ஐடிசிக்குள்ளேயே வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நெறையா இருக்கு. ஏன்னா, பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிகரெட் வச்சிருக்காங்க. அது ஸ்டெல்லருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சிகரெட். அடுத்தது இன்டிமின்ட் அப்படிங்கிற ஒரு சிகரெட், கோல்டு ஃபில்டர் இருக்கு. இன்னும் என்னென்னமோ வந்து இருக்கு. அதனால ஐடிசிக்கு சிகரெட் பொசிஷன பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் பாசிட்டிவா வந்து பார்க்குறேன் ஐடிசிய பொறுத்தவரைக்கி. இதெல்லாம் என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் இந்த ஐடிசில. பட் இது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம். அத வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். மேபி இது வந்து இல்லாம இன்னும் கொஞ்சம் கூட வந்து கீழ விழுகலாம் ஐடிசி. கீழ விழுந்தாலும் பக்கா பிளானோட எப்படி வந்து நம்ம டிசிஎஸ்க்கு ஒரு பிளான் பண்ணமோ, அதே மாரி தான் இங்கேயும் பிளான் பண்ணி இறங்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல நெறைய பேர் நான் இன்னைக்கு பார்த்தேன். 100 குவான்டிட்டி வாங்குனேன், 200 குவான்டிட்டி வாங்குனேன் அப்படின்ட்டுலாம் போட்டாங்க. மேபி இது இங்கேருந்து இன்னும் ஒரு 10% இறங்குனாலும் திரும்ப 100 குவான்டிட்டி வாங்குவதற்கான சக்தி நம்மகிட்ட இருக்கணுங்கிறதையும் கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் சீப்பரா கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்குறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். அந்த கணக்குல இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட என்னால ஒரு 85 குவான்டிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட் பண்ண முடிஞ்சது. எதுக்கு இத நான் ஓப்பனா சொல்றேன்னா, இது ஒரு லார்ஜ் கேப் பங்கு தான். அதனால இத ஓப்பனா சொல்றதுல எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதுவும் இல்லாம நான் பண்றத தான் வந்து சொல்றேன். உங்கள வாங்குங்க அப்டின்ட்டு நான் எந்த இடத்துலயும் வந்து சொல்லல. ஸோ ஒரு 85 குவான்டிட்டீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, என்னால பிடிக்க முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் எல்லாம் பிடிக்கலாம் அப்டின்ட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் என்னால நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த இடத்துக்கு வரல. அதனால மிஸ் ஆயிருச்சு. மேபி வரக்கூடிய நாட்கள்ல கீழ விழுகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பிரஷர் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 காலாண்டுக்கு ஐடிசில இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி வந்ததுன்னா அந்த டைம்ல இன்னும் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்றதுக்கு நான் தயாரா வந்து இருக்கேன். இப்ப பண்ண குவான்டிட்டீஸ காட்டிலும் அதிக குவான்டிட்டீஸ் பண்றதுக்கு நான் வந்து ரொம்பவே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பொசிஷன் பில்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிசில கிடைச்சிருக்கு. ஃபர்தரா கொஞ்சம் இறங்குனா என்ன பொறுத்தவரைக்கும் நல்லாருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. நண்பர்கள் கிட்டயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேஷ நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த வருஷம் வந்து வரலாம். கண்டிப்பா நம்ம லிக்விட் ஃபண்டுக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம மனசுல வந்து வச்சுக்கணும். அதே மாரி இன்னைக்கு ஐடிசி நல்ல சரிவு 10% வரைக்கான இறக்கம். காட்ஃப்ரை பிலிப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 19% வரைக்கான இறக்கம் நடந்தது. ஆனா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு சரிவையே வந்து சந்திக்கல. என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி நண்பர்கள் கிட்ட இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இந்த சின்ன சிகரெட் தான் இருக்கு. அதனால தான் பெரிய அளவுக்கு ஒரு சரிவ வந்து சந்திக்கலன்னு நான் நினைக்கிறேன். அது போக இந்த டொபாக்கோ ஒரு ராவாவும் வந்து வித்துட்டு இருக்காங்க. இதனாலேயும் பெரிய ஒரு பாதிப்பு வந்து விஎஸ்டிக்கு இருக்காதுன்னு தான் அடிக்கல அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி வேற ஒரு ரீசன் கூட இருக்கலாம். ஆனா இதுதான் நான் வந்து ரீசனா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஐடிசி அண்ட் இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸை பொறுத்தவரைக்கி மால்ப்ரோவும் பெரிய சிகரெட்டு, கிங்ஸும் வந்து பெரிய சிகரெட்டு. இதனால ஒரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. மோஸ்ட்டா ஐடிசிய பத்தி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிளானிங்க பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், கீழ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அத பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாரி இன்னொரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ லோன் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா லோன் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சொல்லும்போது கம்மி ரேட்ல வந்து சொல்றாங்க. ஆனா லோன் எடுத்ததுக்கப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. இது பல பேருக்கும் வந்து நடக்கக்கூடியது தான். ஏன்னா, அவனுங்க பச்சையா வந்து நம்மள ஏமாத்திருவானுங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டோன்னா, ஒண்ணு ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. அப்படி இல்லைன்னா, "ஐயோ! நாங்க செக் பண்ணி சொல்றோங்க." அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு மழுப்பிருவான். இல்லன்னா, ஓவரா வாய் பேசுற மாரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். இதுக்கு நம்ம இதிலிருந்து தவிர்ப்பது எப்படி? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து ஒரு லிங்காட்டம் வந்து அனுப்புவாங்க. அதில போய் நீங்க அஃபிஷியல் எச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பேங்க்லேருந்து நமக்கு லிங்க் வரலாம். அந்த லிங்க்குக்குள்ள நம்ம போய் லாகின் பண்ணும்போது, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ இருக்கா? அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குடுத்துருவாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னு நம்ம பார்த்தா மட்டும் தான், நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனல் லோன்ல அப்ளை பண்ணணுமே தவிர, அவனுங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "நான் மெயில் போட்டுட்டேன்" அப்படின்னு வந்து சொல்லுவான். சில பேர் பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன், அது இதுன்னு என்ன வேணா நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நம்ம
மசியவே வந்து கூடாது. ஸோ 100% நம்ம உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லோனே வந்து நம்ம எடுக்கணும். இன்னும் சில பேங்க்லலாம் நம்ம அக்கவுண்ட் வச்சிருப்போம். சேலரி அக்கவுண்ட் வச்சிருப்போம். ஸோ அவங்க நமக்கு டைரக்ட்டாவே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பெர்சன்ட்ன்னு. அந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் நடக்காது. ஸோ அதனால முழுவதும் உறுதி பண்ணிட்டு தான் நீங்க ஒரு விஷயத்தையே சரி பண்ணணும். அதாவது லோன் எடுக்கணும், இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வாய் வார்த்தையில சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்பவே நம்பாதீங்கங்கிறத அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறக்கும் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன். மேபி நடந்ததுன்னா ரெடியா வந்து உட்காந்துட்டு இருக்கேன் புடிக்கலான்ட்டு. ஸோ நடக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய் மக்களே!